முதியோர் நல மருத்துவ கேளுங்கள் நிகழ்ச்சியில் மறுபடியும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாரம் ஒரு சேஞ்சுக்கு ஒருத்தர் வந்து தபால் மூலம் எனக்கு அனுப்பிச்சிக்கிறாங்க ஒரு லெட்ரு. அதை நான் படிக்கிறேன் பாருங்களேன். அவங்க திலகவதி, வயசு 60, இது திருப்பத்தூர்னு அனுப்பிச்சிக்கிறாங்க. டாக்டர், எனக்கு ஒரு சந்தேகம். டிமென்ஷியா என்பது மறதி நோய். அதை பற்றி உங்கள் யூடியூப் மூலம் மற்றும் மாதிரிகள் மூலம் தெரிந்து கொண்டேன். நன்றி. இதற்கு மாறாக தற்காலிக மறதி ஏதாவது உண்டா? அது அம்னீசியான்னு சொல்லுவாங்க, அதை போய் கேட்குறாரு. இதற்கு மாறாக தற்காலிக மறதி, அதாவது அம்னீசியா வயதானவர்களுக்கு வர வாய்ப்பு உண்டா? இது ரொம்ப இதுவரை யாரும் இது மாதிரி ஒரு கேள்வி கேட்டதில்லை. சொல்லிருக்கிற எல்லோரும் டிமென்ஷியா போய் தெரியும். டிமென்ஷியானுங்கிறது மறதி நோய் க்ரானிக்காக இருக்கும். மாதக்கணக்கில் வருஷம் மறதி நோய் வந்துட்டுருக்கும். அது நாள் அதிகமாகிட்டே போயிட்டுருக்கும். அதை ட்ரீட் பண்ணுறோம். அது டிமென்ஷியா, க்ரானிக் மென்டல் இல்னஸ். இது வந்து தற்காலிக மறதி. தாத்தா நல்லா இருந்துகிட்டு இருந்தார், 70 இயர்ஸு, படுக்க போனார். நெக்ஸ்ட் மார்னிங் போனால் எல்லாம் மறந்து போய் நான் யார், எங்கே, எதுக்கு வந்தேன்னு கேட்குறாரு. அதுக்காக ட்ரீட் பண்ணால் சரியாயிடும். இதுதான் வருது அம்னீசியான்னு சொல்லுவோம், தற்காலிக மறதி. இது வந்து ரொம்ப காமனாக இல்லைன்னா கூட நமக்கு தெரிஞ்சுக்க நல்லது. தற்காலிக மறதிங்கிறது ஈஸிலி ட்ரீட்டபிள் அண்ட் க்யூரபிள். க்ரானிக் டிமென்ஷியாங்கிறது நாட் ஈஸிலி ட்ரீட்டபிள். அதனால் தெரிஞ்சுக்க நல்லது தான். சாதாரண எப்படி வரும்னா, ஒரு பேஷண்ட் மாதிரி ஆரம்பிச்சு திடீர்னு ஒரு கை கால் விழுந்துடுச்சு, ஸ்பீச் மாறி போச்சு, வாய் குளருது, நாக்கு ஒரு பக்கம் இழுத்துடுச்சு. இது வந்து ஒரு சைடானா பக்கவாதம், மினி ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவோம். இது மினி ஸ்ட்ரோக் எப்போ வரும்னா, பிபி உள்ளவங்களுக்கு, சுகர் உள்ளவங்களுக்கு ரொம்ப ஹையாக போகுது, பிரெயின் பிளட் சர்க்குலேஷன் குறைஞ்சிரும். ப்ளீடிங்காக கிடையாது, ஒன்லி ஹிஸ்கீமியா, நாட் இன்ஃபாக்ஷன். அந்த இஸ்மே குறைஞ்ச உடனே இது மாதிரி ஒரு பக்கம் வந்து அப்போ வந்து மறதி வந்துடும் அவருக்கு. அது நீங்கள் ட்ரீட் பண்ணலையோ கொஞ்ச நேரம் அதே ரெக்கவர் ஆகிட்டு வரும்போது ஹி வில் கம் டு நார்மல். ஏன் இவ்வளோ கூட்டம் பண்ண நல்லத்தான் இருக்கிறேன்னு எப்படி கேட்பார். ஸோ இது வந்து தற்காலிக மறதிக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து TIA, டிரான்சியன்ட் இஸ்கெமிக் அட்டாக். இது ரொம்ப காமனாக பார்க்கலாம். அடுத்து நான் பார்க்குறது சுகர் பேஷண்ட் காமனாக தெரியும். லோ பிளட் சுகர், ஹைப்போகிளைசிமியா, சுகர் நல்லா இருந்துகிட்ருக்கு, திடீர்னு ஒரு தெரியாமல் இன்சுலின் நிறையா போட்டார், இல்லை அன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட மறந்துட்டார், இல்லை அன்றைக்கி ஹெவி எக்ஸர்சைஸ் வந்து போட்டுட்டார். இந்த டக்குன்னு பிளட் சுகர் என்ன ஆகுனா ரொம்ப குறைஞ்சிடும். பிலோ 70 கீழே போச்சுன்னா உடம்பெல்லாம் வேர்த்து கொண்டு கைகால் நடுக்கம் இருக்கும், ஒரு மயக்கம் வரும். அவர் லூஸ் இஸ் மெமரி. நீங்கள் உடனே குளுக்கோஸ் கொடுத்து ட்ரிப்ஸ் எல்லாம் முடிச்சு போனால் எனக்கே என்ன பண்ணிச்சு, நல்லா தான் இருந்தேன்னு என்னாச்சு அப்படிம்பாரு. அவருக்கு இந்த மறதி ஏற்பட அவருக்கு தெரியல. இது ஒரு டைப் ஆஃப் அம்னீசியா. அடுத்தது நம்ம பார்க்குறது இது ரொம்ப காமன் வந்து எலக்ட்ரிக்கல் இம்பேலன்ஸ். நம்ம காமனாக நீங்கள் ஓல்ட் பீப்புள் பார்க்கலாம். 70-80 இயர்ஸில் இந்த ஹாட் வெதரில் வந்து ரொம்ப ஸ்வெட்டிங் இருக்குது, தண்ணி நிறைய குடிக்க மாட்டாங்க, ஒரு லோ சோடி வந்து இது மாதிரி அம்னீசியா வரலாம். அடுத்து சில ட்ரக்ஸ்னாலே வரலாம். மெயில டைக்யூரிட்டிக்ஸு, ஒரு சைக்காட்ரிக் ட்ரக் கொடுக்க பாருங்க, அதெல்லாம் இந்த வலிப்பு நோய் கொடுக்குற மருந்துகள். அந்த லோ சோடி வந்து அவங்களுக்கு மாதிரி நார்மலாக 136 to 143 வரலாம். 120, 120 சோடி குறைஞ்சின்னா டெம்பரரி மெமரி லாஸ் வரலாம். கன்ஃபியூஸ் ஆகி பேசிகிட்டு இருப்பார், மறதி வந்துடும். உடனே அட்மிட் பண்ணி சோடி கொடுத்து இல்லை ட்ரிப்ஸ் போட்டு நார்மலாக இருந்தார். அடுத்து நீங்கள் இப்போ சாதாரண இந்த ஆக்சிடென்ட்ஸ், விபத்து பார்க்கலாம். இப்போ வயசான ஒரு ஆக்சிடெண்ட்டில் போகிறாங்க, இல்லை பைக்கில் போகிறாங்க, கீழே அடிபட்டு விழுந்துடுறாங்க, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறாங்க. ஸ்கேனில் எடுத்து போய் நார்மல் வீட்டுக்கு வந்துடுவாங்க. என்னை எதுக்காக கொண்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிங்க, நான் தானே பைக் நல்லா தானே போயிட்டு இருந்தேன், அவர் எதுவுமே தெரியாது. இது ஒரு செரிப்ரல் கன்கஷன். அது மூளை ஏற்பட அதிர்ச்சினால் இப்படி மறதி வரலாம். அப்புறம் மதுவை, ஆல்கஹால் எக்ஸஸாக அருந்தினா கூட அதில் வந்து மெமரி லாஸ் வந்துடும். ஸோ ஆல்கஹால் நிறுத்தினோட நார்மலுக்கு வந்துவார். சில பேர் முக்கியமாக ஆல்கஹாலிக் பேஷண்ட் சிவியர் வாமிட்டிங் எடுக்கும்போது இந்த B1-6 வெளியே வந்துடும். அப்போ கம்ப்ளீட்டாக மெமரி லாஸ் வந்துடும். இன்னும் அட்மிட் பண்ணி B1 இன்ஜெக்ஷன் போட நார்மலுக்கு வந்துடும். ஸோ அம்னீசியாங்கிறது டிரான்சியன்ட் மெமரி லாஸ், தற்காலிகமாக ஏற்படக்கூடிய ஒரு மறதி தான். இதை பற்றி பயப்படவே வேண்டாம். இது ப்ராப்பராக டயக்னோஸ் பண்ணி கரெக்டான ட்ரீட் பண்ணால் கம்ப்ளீட்டாக நார்மல். வித்தின் 24 hours இது கம் டு நார்மல். ஸோ தற்காலிக மறதி கவலைப்பட வேண்டாம். அம்னீசியாவே போக போக நார்மல் டிமென்ஷியா வருமானம் அப்படியே அதுவும் கிடையாது. அது வேறு, இது வேறு. ஸோ ஒரு வயசானவங்களுக்கு ஒரு மாதிரியான மெமரி லாஸ் ஏற்படுனா உடனே பயப்படாமல் டாக்டர் கன்சல்ட் பண்ணி இது அம்னீசியாவான்னு கேட்டு அதை வந்து ட்ரீட் பண்ண கம்ப்ளீட்டாக குணம் வரும். நன்றி, வணக்கம். உங்களுடைய சந்தேகங்களை ஸ்க்ரீனில் தெரியும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள். நான் அதுக்கு தக்க பதிலை சொல்லுகிறேன். பூங்காற்று நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி. தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்க பூங்காற்று சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.